ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குடல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. அதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 கப் சின்ன வெங்காயம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை செய்கிறனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா மசிஞ்சிருச்சு, வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாமே 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலாத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பொடிகள் எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா வணங்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வணக்குறோமோ அந்தளவுக்கு குழம்பு நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் அந்த எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கோங்க. எண்ணெய் பத்தாமல் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரையும் 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே வணக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அதில் சேரும். இப்போ அதில் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. நான் இதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி இப்போ ஒரு 6 விசில் விடுற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 6 விசில் நம்மளுக்கு வருது. 6 விசில் வந்துடுச்சு. கேஸில் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு குழம்பு மாதிரி வேண்டாம், கிரேவி மாதிரி வேணும்னா அடுப்பில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா கிரேவி மாதிரி ஆயிரும். நான் குழம்பு வேணுங்கிறதுக்காண்டி நான் இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள்.